ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக வர்றவங்களுக்கு முதல்ல ஒரு 10 டவுட் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. முதல்ல நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, யாருமே எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ப்ராப்பராக நமக்கு தெரியலை, ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையுமே குவைட்டாக ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஒரு 3 மாதம் இது என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக நிறையா புக் இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது. சரிங்களா? ஃப்ரீயாகவே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தாலே போதும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடியது, நீங்கள் எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும், சரிங்களா, யாருக்கு வேணாலும் பணத்தை அனுப்பலாம். எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு வேறு பேங்க்கு கூட நீங்கள் பணத்தை அனுப்பிச்சி விடலாம். சரிங்களா? அதுபோல் தான் இங்கே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னா, இங்கே டிமேட் புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்ல, இதுதான் டிமேட் அக்கௌண்ட். சரிங்களா? இதில் தான் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி ஆன்லைனில் பொறுத்த மட்டும் நிறையா ட்ரேடிங் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பிட்காயின் எடுத்துப்பீங்க, சரிங்களா, ஃபாரெக்ஸ் எடுப்பீங்க, கமாடிட்டி எடுப்பீங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் இதில் எல்லாத்தையுமே படிங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் ஒன்று சரியாக பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இந்த டிமேட் புரோக்கர் இதெல்லாம் சொல்கிறல, இதெல்லாம் இந்தியா மார்க்கெட். சரிங்களா? இப்போ நான் வச்சுருக்க ஷோ பண்ணுறேன்ல, இதை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் இருக்கும். சரிங்களா? என்எஸ்சி அப்படி நீங்கள் போனீங்கன்னா இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் இருக்கும். அதாவது நீங்கள் கொக்கோ கோலாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். பிகினராக இருக்கச்சா கண்டிப்பாக டவுட் வரும். சரிங்களா? இந்தியாவில் லிஸ்ட் ஆகி எல்லா ஓனர்ஸுமே இந்தியாவில் தான் டாக்ஸேஷன் பே பண்ணுவாங்க, அவங்க இந்தியனாக இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. சரிங்களா? வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனி கூகுள் அப்படிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் லிஸ்ட் ஆகிருக்காது. சரிங்களா? ஃபுல்லாக இந்தியன் கம்பெனி தான். தேர்ட் பாயிண்ட், இதில் வந்த உடனே, சரிங்களா, நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது என்எஸ்சின்னு ஒன்று இருக்குது, பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பங்குச்சந்தை நிலவரம் என்ன, சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தன, இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் பெருவாரியாக கேள்விப்படுவீங்க. அதில் 5000 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. என்எஸ்சியில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2050 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இதில் டாப் 10, அதாவது ட்ரேடை பொறுத்த மட்டும் நெஃப்டி 50 சொல்லுவோம். இதில் பெருவாரியாக டாப் 10 தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதில் 50 கம்பெனிஸ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு மார்க்கெட் டேட்டா, இதில் நீங்கள் இண்டிசஸ்ன்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு காட்டும். நெஃப்டி 50 இதுக்குள்ளே 50 கம்பெனி இருக்குது, நெக்ஸ்ட் 50 இதுக்குள்ளே 50 கம்பெனி இருக்குது, நெஃப்டி 100, நெஃப்டி 200, நெஃப்டி 500 இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா 500 கம்பெனி, 1000 கம்பெனி அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. சரிங்களா? 4th பாயிண்ட், நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஸ்டாக் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். டாடா ஸ்டீல் எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அதனால் ஒரு புரியுத கம்பெனியை நான் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டிங்கன்னா இமீடியட்டாக வாங்கலாம். இது நீங்கள் பேங்க்லேருந்து அக்கௌண்ட் இதில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் இன்ட்ராடே அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை ஷேர் வாங்கினாலும் அன்றைக்கே விற்றுறணும். சரிங்களா? லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ஷேரை வாங்கி எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், சார் 1 வருஷத்தில் விற்றுறணுமா, 2 வருஷத்தில் விற்றுறணுமா அப்படின்னு கேள்வி இருக்கும். இல்லை, அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், சரிங்களா, லாங் டேர்மை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இன்ட்ராடே கிளிக் பண்ணிட்டீங்க. எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா, இன்ட்ராடே அப்படின்னு நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரேஜ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த ஷேரை வாங்குறதுக்கு 160 ரூபா தேவைப்படும். சரிங்களா? அந்த ஷேரோட விலை 160 ரூபா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 32ன்னு போட்டிருக்கும். சரிங்களா? 5ல் 1 பங்கு நீங்கள் பே பண்ணாலே போதும். லாங் டேர்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு காட்டும். சரிங்களா? அதனால தான் இன்ட்ராடே ஃபேமஸ். இன்னொன்று, நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறதுனால இதில் செல் பண்ணியும் பை பண்ணலாம். அதாவது இந்த ஷேர் கீழே சரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா 160 செல் பண்ணி 150 பை பண்ணிங்க அப்படின்னா 10 ரூபா ஆகும். இது புரியாது. நீங்கள் உள்ளே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதான் இந்த மாதிரி பை செல்லுன்னு காட்டுது, அதை செல்லை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? 5வது ரொம்ப முக்கியமான விஷயம்,
கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் இருக்குது. சரிங்களா, செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு கீழே தான் இவங்க எல்லா ப்ரோக்கர்ஸும் இருக்காங்க. உங்களை துளி அளவு கூட இதில் ஏமாற்ற முடியாது. உங்கள் அக்கௌண்ட் ரொம்ப கிளியர். உங்கள் பேன் கார்டு, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில், அதாவது ஆதார், இதெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா, அதனால் ரொம்ப செக்யூரான விஷயம். ஒரு பேங்க் அக்கௌண்ட் இதில் நீங்கள் இனிஷியல் டைமில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதில் தான் இதிலேருந்து நீங்கள் அதுக்கு தான் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அங்கேருந்து இதுக்கு பணம் போடலாம், இங்கேருந்து அங்கே போகலாம். வேறு ஒருத்தர் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு பணத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. சரிங்களா, ரொம்ப செக்யூராக இருக்கும். நீங்கள் விற்ற பைசா என்ன ஆகும் அப்படின்னா, விற்று நீங்கள் லாபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் வித்ட்ரா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேயே அது வந்துடும். சரிங்களா, ரொம்ப சேஃபான விஷயந்தான். ஆறாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பேர் கால் பண்ணுவாங்க. நிறையா பேர் கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், உங்கள் அக்கௌண்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நிறையா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர். இன்னொன்று, நீங்கள் எனக்கு அக்கௌண்ட்லாம் தர வேண்டாம், நீங்களே பணத்தை போட்டுருங்க, நான் எதில் வாங்குகிறேன் எதில் விற்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குள்ளேயுமே நீங்கள் இனிஷியலாக போகக்கூடாது. சரிங்களா, போகாதீங்க. 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருக்கணும். சரிங்களா, 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே வந்துட்டீங்க. சரிங்களா, இதில் வந்த உடனே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமாக படிக்கணும் அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான். சரிங்களா, இதை தரவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது என்ன அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடுங்க. சரிங்களா, 7வது பாயிண்ட் இண்டிகேட்டர். சரிங்களா, இது உங்களுக்கு தெரியணும். என்னென்ன இண்டிகேட்டர், அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் இருக்கும். 8வது பாயிண்ட், நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க. சரிங்களா, எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சரிங்களா, எவ்வளோக்கு விற்றுருக்கோம், ஒரு 170 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கோம், விற்றுருக்கோம். எவ்வளோ, 400 குவான்டிட்டி. சரிங்களா, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே இருக்குது, டெலிவரி இருக்குது. சரிங்களா, இதுலேயும் அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுருவோம். 160 170. சரிங்களா, இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. சரிங்களா, இதில் வந்தீங்கன்னா டாக்ஸேஷன் இருக்கும், இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட். சரிங்களா, நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில், அதாவது நீங்கள் வந்து ஜீரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ப்ரோக்கிங், எஸ்பிஐ செக்யூரிட்டி, ஹெச்டிஎஃப்சி, கோடெக் செக்யூரிட்டி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரோக்கரேஜ் சொல்லி இங்கே 39 ரூபா பிடிக்கிறாங்க. லாங் டேர்முக்கு இந்த அக்கௌண்ட் பிடிக்கல, அதாவது பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் டெலிவரி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். மார்ஜினில் இங்கே ஒரு மாறுபாடு தெரியும். சரிங்களா, இங்கே 3853 இருக்கும், இங்கே 3929 இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இன்ட்ராடேக்கு எப்போவுமே பெனிஃபிட்ஸ் அதிகம். இதில் நிறைய நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு ஷேர் வாங்குவோம் இனிஷியலாக. சரிங்களா, ஒரு ஷேர் வாங்கி விற்று இன்ட்ராடே அப்படின்னா லாங்காக, அதாவது ஷார்ட் டேர்மில் கொடுக்குறது, டெலிவரி அப்படின்னா லாங்காக வச்சுக்கிறது. சரிங்களா, இப்படி நீங்கள் ஒரு ஷேர் வாங்கி விற்றாலும் இங்கே பார்த்துக்கோங்க என்ன மார்ஜின் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே தெரியும். இதில் நீங்கள் 1 ரூபா தான் லாபம் பண்ணுறீங்க. சரிங்களா, 160, அதாவது 161, இங்கே 161 ஒரு குவான்டிட்டி அப்படின்னா இங்கே பார்த்துக்க என்னவா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஈக்குட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஷேரில் ட்ரேட் பண்ணுறீங்களா, அதை ஈக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்டாக் ஆப்ஷனுங்கிறது தனி. 8வது பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். சரிங்களா, அதாவது இங்கே கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு இருக்குன்னா இது சிங்கப்பூர் நெஃப்டி. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே என்ன பண்ணாலும் குளோபலாக எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்க. இதனுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் பை சைட் போகிறதும், நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் நெகட்டிவில் இருந்தால் நீங்கள் செல் சைடோ, புட் ஆப்ஷனை பை பண்ணுற சைட்லேயும் நீங்கள் இறங்கணும். சரிங்களா, ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவான பிம்பம் இருக்கணும். இங்கே நீங்கள் ஒரு புரிதலுக்குள்ளே வரணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் மேலே போகும், தொடர்ந்து விற்றா தான் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். சரிங்களா, ஒரு ட்ரேடர் பையர் எங்கே வருவாங்கன்னு தெரியணும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி யோசிக்கணும். ட்ரேடர்
பையர் வந்தால் தான், ஏன்னா தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் மேலே ஏறும்ங்கிறதுல ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதனால தான் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியும் குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, FII அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், DI அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். DII அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், FII அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். வெளிநாட்டிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்தந்த டேக்கு இது மாறிட்டே இருக்கும். சரிங்களா, அன்றைக்கி அவங்க விற்பாங்க, செல் பண்ணுவாங்க, டெய்லி ரிப்போர்ட் இதில் கிடச்சிரும். நீங்கள் நேராக வந்துட்டு கூகுளில் FII DI அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், இந்த லிஸ்ட்டு கிடச்சிரும். சரிங்களா, இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் பார்த்துக்கணும். குளோபல் மார்க்கெட்டையும் எப்போதுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரிங்களா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி. 10வதாக கடைசியான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை உண்மைக்குமே கணிச்சிடலாம். சரிங்களா, ஒரு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, அதாவது மார்க்கெட் 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன். சரிங்களா, இதில் 9:15க்கு முன்னாடியே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இதை கணிச்சிடலாம். சரிங்களா, ஏன் அப்படின்னா எல்லாருமே Nifty 50 பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. Nifty 50 தான் ரெப்ரசன்ட் பண்ணும். வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது. சரிங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நீங்கள்லாம் நியூஸில் கேள்விப்படுறீங்களா, சென்செக்ஸ் 500 புள்ளிகள் சரிந்தன அப்படின்னு தான் நம்ம சொல்லி கேள்விப்படுவோம். 500 புள்ளி பாசிட்டிவில் இருக்குது, இப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம். சரிங்களா, ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம். அது பாசிட்டிவ் அப்படின்னா 5000 கம்பெனியில் மேஜரான கம்பெனி பாசிட்டிவில் தான் இருக்கும். சரிங்களா, அதுபோல் தான் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு NSE வெப்சைட் காட்டுறேன், ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ். BSEயும் NSEயும் ரொம்ப ஃபேமஸ். ட்ரேடர் எல்லாருமே NSE சைட் தான் இருப்பாங்க. இதில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தீங்கன்னா 9:08க்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எத்தனை கம்பெனி, 50 கம்பெனியை வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணி நெஃப்டின்னு சொல்லுவாங்க. 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ். இதில் இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டாலே 40 கம்பெனி 45 கம்பெனி 35 கம்பெனி பாசிட்டிவ் இருந்தால் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கணிச்சிடலாம். 10வது இதோடு ஆட் பண்ணுறேன். சரிங்களா, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்களே கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல விருப்பப்படுங்க. இது நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இங்கே எல்லாமே இன்றைக்கி கைக்குள்ளே இருக்குது. நல்ல ஒரு சிஸ்டம் வச்சுக்கிங்க. ஃபோனில் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். சரிங்களா, ஃபோன் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஓகே, பேப்பர் ட்ரேடிங் சொல்லுவோம். சரிங்களா, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் தான் போகணும். இனிஷியலாக பணத்தை போட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. பேப்பர் ட்ரேடிங் ஒரு இதில் வந்து நிறைய ஆப் இருக்குது. அதிலே சின்ன டம்மியாக அமௌண்ட் தருவாங்க, 10 லட்சம் 1 கோடி வரைக்கும் தருவாங்க. அதை வச்சு நம்ம சும்மா ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இனிஷியலாக உள்ளே வரும்போது நிறையா தகவலை சேகரிங்க. இதில் பொறுமையாக 1 இயர் கூட வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற விஷயமே கிடையாது. அதனால் அதில் கற்றுக்கிறதுல உங்களோட முழு முயற்சியை கொடுங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க. ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் வேணும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். சரிங்களா, நம்ம ஒர்க் பண்ணும்போது ட்ரேட் பண்ணுறது வந்து ஃபுல் நாலேஜோடு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணாலே மேஜராக சக்ஸஸ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் அண்ட் குட் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.